மெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் நம்ம இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது பாருங்கள், டெட்ராபிரிடின். பிரிடின் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. பிளாட்டினம் 2 டெட்ராக்ளோரோ பிளாட்டினேட். ஸோ ஒரு பிளாட்டினம் வந்து நான் வந்து கேட்டையானாகவும் இன்னொரு பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம ஆனியானிக் காம்ப்ளெக்ஸாக எடுத்திருக்கோம். அப்போ கேட்டையானா எடுக்கும்போது பிளாட்டினம்னு சொல்லணும், ஆனியானா எடுக்கும்போது பிளாட்டினேட் ஏட்டுன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நாமன்கிளேச்சரில் தெரியும். இப்போ இந்த 2 அப்படிங்கிற +2ங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிடின் வந்து நியூட்ரல் லிகேண்டுங்கிறப்ப அதனுடைய சார்ஜ் வந்து ஈக்குவல் டு 0. பட் சிஎல் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் லிகேண்ட், அது வந்து -1 சார்ஜ், 4 இருக்கிறனால -4. அப்போ எத்தனை நம்ம எக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன் பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸில் 2x. அப்போ 2x இங்கே வந்து 0, இங்கே -4. 2x -4 இஸ் ஈக்குவல் டு, இது நெட் சார்ஜ் ஏதாவது மேலே போட்டிருக்காங்களா? ஒன்றுமே இல்லை. ஸோ நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0, நியூட்ரல். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ அதனால தான் நம்ம பிளாட்டினம் 2 இதுக்கும் வந்து +2 தான், இதுக்கு இந்த பிளாட்டினத்துக்கும் +2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். கோபால்ட் அமோனியா 5 டைம்ஸ் Cn, கோபால்ட் அமோனியா Cn 5 டைம்ஸ். ஓகே, இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது நமக்கு தெரியும் அமோனியா வந்து நியூட்ரல் லிகேண்ட், சிஎனுக்கு மட்டும்தான் நம்ம சார்ஜ் வந்து -1 எடுத்துக்கணும். அப்போது 2 கோபால்ட் இருக்கனால எப்படி எடுத்துக்க போகிறேன்? 2xன்னு எடுத்துக்க போகிறேன். சிஎன் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன். இங்கே 1, இங்கே 5. ஸோ 1 + 1 6, சிஎன் மைனஸ்னால -6 அதனுடைய சார்ஜ். ஸோ 2x -6 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப x இஸ் ஈக்குவல் டு +3. x is equal to +3. அப்போ கோபால்ட் இங்கேயும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த இடத்துலையும் நமக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கிடைக்குது கோபால்ட்டுக்கு. ஓகே, இந்த மாதிரி பைமெட்டாலிக் காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மெட்டல் காம்ப்ளெக்ஸில் வந்து மெட்டல் வந்து பிளாட்டினமாக இருந்தால் அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4ஆக இருந்தால், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது, பிரிடின் 4 இருந்துச்சு, பிளாட்டினம் குளோரினும் 4 இருந்துச்சு. அப்படி இருந்தால் மேக்ஸிமம் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்ணை மூடிட்டு நீங்கள் +2ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதெல்லாம் ட்ரிக் ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கோபால்ட் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்தால் கோஆர்டினேஷன் நம்பர் அதுக்கு 6ஆக இருந்தால், இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அதே தான், 6 தான் இருந்துச்சு இல்லையா, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ஆகத்தான் இருக்கும் அப்படின்றது. இது ஒரு ரூல்ஸ், எழுதப்படாத ஒரு ரூல்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக், ரொம்பவே முக்கியமானது. நமக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் உங்களுக்கு தெரியும், அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் அமோனியா கிட்ட வரும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதாவது அமோனியா வந்து ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங் லிகேண்டாக இருக்கும், வேற நிறைய இடங்களில் வீக் லிகேண்டாக இருக்கும். அந்த ஒரு சில இடங்களில் ஸ்ட்ராங் லிகேண்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்போன்னு பார்க்கும்போது கோஆர்டினேஷன் நம்பர் 6ஆகவும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3ஆக இருக்கும்போது மட்டும்தான் அமோனியா இஸ் பிஹேவிங் அஸ் அ ஸ்ட்ராங் லிகேண்ட். வேறஸ் அதர் கேசஸ் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6 இல்லாமல் 4 இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இப்படிலாம் இருந்துச்சுன்னா அமோனியா வந்து எப்பயுமே நம்ம வீக் லிகேண்டாக தான் கன்சிடர் பண்ணணும். எப்படி ஹாலஜன் நம்ம வீக் லிகேண்ட்னு கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அமோனியாவை நம்ம வீக் லிகேண்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் கோஆர்டினேஷன் நம்பர் 6 வரும்போது மட்டும் அது வந்து ஸ்ட்ராங் லிகேண்டாக பிஹேவ் பண்ணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.